friends, நான் உங்க சுபைதா zacs.kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். மோர் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனை வந்து நல்லா சூடு பண்ண வச்சாச்சு. இதுல 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு 10 வெண்டைக்காவை இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதெல்லாம் சேர்த்துடுறேன். இப்போ இதை நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கணும். வெண்டைக்காவை நல்லா இதில் இருக்க பிசுப்பெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கிறணும். நல்லா ட்ரை ஆகணும். அந்த வளவளப்பெல்லாம் போயிடணும். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த க்ரீன் கலர் மாறல, ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா ஒரு மாதிரி நல்லா ஷ்ரிங்க் ஆகி அதே மாதிரி அந்த பிசுப்பு எதுவுமே இல்லாமல் வளவளப்பு எதுவுமே இல்லாமல் நல்லா அப்படி உதிரியாக விழுகுது பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவியோ இல்லை இந்த மாதிரி கட் பண்ணியோ சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா நீங்கள் காரத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், ஒரு பல்லு பெரிய பூண்டு சின்னதாக இருந்தால் 2 பல்லு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அடுத்து மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அதில் அரிசி சேர்க்க போகிறதில்ல, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து தயிர் வந்து நல்லா புளிச்ச தயிர் ஒரு 400 ml ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து சும்மா மிக்சியில் பல்ஸ் மோடில் ஒரு 2 செகண்டுக்கு அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம தேங்காய் பச்சை மிளகாய் எல்லாம் அடித்து வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை அந்த தேங்காய் மிக்சரோடு சேர்த்துடலாம். இப்போ அந்த மிக்சிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஊற்றிடுறேன். இதோட சுவைக்கு ஏற்ப உப்பு, இது எல்லாத்தையுமே ஒன்று சொன்னாப்புல நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு. இப்போ அதை வந்து நம்ம தாளித்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக அதை சூடு பண்ணி இறக்கி வெண்டைக்காய் போட்டோன்னா மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ இதை தாளித்து கொட்டிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா வெடிக்கட்டும். அடுத்து கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், நல்லா மணமாக இருக்கும் அதுக்காக. இப்போ கருவேப்பிலை நம்ம தாளித்து வச்சுருந்ததை நம்ம சேர்த்துடலாம் மோர் குழம்போட. நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். இப்போ இது கொதிலாம் வரக்கூடாது, இல்லாட்டி தயிர் தெரிஞ்சு போயிடும். இப்படி கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். நல்லா வந்து சூடாகணும். சூடானதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் வெண்டைக்காவையும் போட்டு லைட்டாக ஒரு 1 நிமிஷத்துக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், மேல் லைட்டாக நுரக்கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துடலாம். இப்போ வெண்டைக்காவையும் போட்டு நல்லா 1 நிமிஷம் வந்து நல்லா சூடாயிடுச்சு. நம்ம எப்படி ரசத்துக்கு லைட்டாக மேலே நுரக்கட்டி வந்தோடனே அமர்த்துவோம்ல, அதே மாதிரி தான் மோர் குழம்புக்கும் நம்ம மேலாப்பில் வந்து லைட்டாக நுரக்கட்டி வந்தோடனையும் அமர்த்திடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. இதை வந்து நல்ல ஒரு ஸ்டீம் ரைஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.